guys, welcome to முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ எல்லாருக்குமே முப்படையுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே இந்த 2026 நல்லபடியான ஒரு இயரா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை கூறி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஓகேங்களா? ஸோ எனக்குமே கமெண்ட்ல மறக்காம உங்களுடைய விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி முப்படை பயிற்சி மையமும் உங்களை நல்லபடியா இந்த இயரோட ஸ்டார்டிங்ல நல்லபடியா இந்த இயரை தொடங்கி எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுது. ஸோ இந்த 2026 நீங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணுமா? இதுதான் உங்க பேருக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆமா சார், ஒரு அரசு அதிகாரி ஆனாதானே சார் எனக்குமே நல்லது, ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான டாப் 10 கவர்மெண்ட் ஜாப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இந்த 10 கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு இந்த வருஷத்துக்கான ஓப்பனிங்ஸா. இந்த ஓப்பனிங்ஸா யார் யாருக்கு எந்தெந்த ஜாப் வேணுமோ அதை அடிக்க பாருங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்றீங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயுமே 8th பே கமிஷன் ஓகே ஆச்சுன்னா உங்களுடைய சேலரில இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏறிடும். சோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட நீங்க வந்து இந்த இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஜாப் இந்த 10ல ஒண்ணு உங்களுக்கான கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த ரேட்டிங்ஸ் அடிப்படையில் ஒரு மாணவர்களுடைய, அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ரேட்டிங் ஆஸ்பிரன்ஸ், அந்த கவர்மெண்ட் ஆஸ்பிரன்ஸ் உடைய அடிப்படையில் நான் ஒரு டாப் 10 ஜாப்ஸ் வந்து ரேட்டிங்ஸ் அடிப்படையில் சூஸ் பண்ணிருக்கேன். சோ இதுல எது இந்த வருஷத்துக்கு நீ அச்சீவ் பண்ண போற அப்படின்றத பார்ப்போம். சோ 2026ல ஓப்பனிங்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல முதல்ல 10வது இடத்துல இருக்கிறது. ஏன்னா நம்ம பின்னாடி இருந்ததுன்னு முன்னாடி போனோம். 10வது இடத்துல இருக்கக்கூடிய ஜாப் எதுன்னு பாத்தீங்கன்னா ரயில்வேஸை பொறுத்தவரை முன்னெல்லாம் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை ஓபன் பண்ண ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த முறை தொடர்ந்து இருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சிச்சு. ஆனாலும் எக்ஸாம் வந்துட்டு 2026ல தான் வரப்போகுது. ஸோ இது ஆல்ரெடி அப்ளை பண்ணி இருந்தவங்க தயவு செஞ்சு இதை பண்ணுங்க. ஏன்னா இது இயர்லி ஒன்ஸ் ஓப்பனிங் வருது. மேபி இந்த இயரோட மிட்ல இதனுடைய ஓப்பனிங்ஸ் ஆல்ரெடி ஓபன் பண்ண ஒரு இதோட வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா இந்த இயரோட அடுத்த செகண்ட் ஹாஃப்ல வந்து மறுபடியும் இதற்கான ஒரு ஓப்பனிங் வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. சோ இயரோட செகண்ட் ஹாஃப்ல இதுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து இனி வரக்கூடிய மாணவர்கள் அப்ளை பண்ண தவறியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு, ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த வருஷம் இதற்கான தேர்வு நடக்கும் போது அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. சோ ஆர்ஆர்பி டெக்னீஷியன் மற்றும் ஏஎல்பி வந்து 10th பொசிஷன்ல வச்சிருக்கேன். சோ செகண்ட் ஹாஃப்ல வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில. சோ அடுத்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. ஓகேவா? சோ நான் நிறைய படிச்சிருக்கேன் சார், சோ ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் சார். தமிழ்லாம் வந்து நான் தகுதி தேர்வுக்குன்னு படிக்காம எஸ்ஐபிசிக்குலாம் நல்லா விழுந்து படிச்சேன் சார். ஏன் வேஸ்ட் ஆகணும்? குரூப் 4ல பயன்படுத்திக்கலாமே. அப்ப இதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த கட்ட மூவுக்கு பாருங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து இந்த இடத்துல நான் ரேட்டிங் கொடுத்துருக்கிறது வந்து 9வது இடத்துக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுவுமே இந்த வருஷத்துக்கான ஒரு நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிங்க இந்த எக்ஸாம்ஸ்க்குமே. அடுத்து எஸ்எஸ்சில இருந்து இந்த 7th and 8th பிளேஸ் லாக் பண்ணி ஒரு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்து போலீஸ் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அடுத்த கட்டமா இருக்கு. அடுத்த ஸ்லைட்ல வருது ஒரு முக்கியமான வேலை எஸ்எஸ்சில. ஆனா இங்க வந்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அண்ட் தென் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஒரு ஆபீசர் ரோல்ல ஒரு ஜாபை நீங்க நினைக்கணும், நீங்க வந்து அதுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஒரு 2 ஜாபை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். எய்தர் இதுவுமே ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல உள்ள ஒரு ஜாப் தான். ஸோ ஈஸியாவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் அண்ட் தென் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இது ரெண்டுமே இந்த 2026ல எஸ்எஸ்சில வரக்கூடிய ஒரு புதிய ஓப்பனிங்னு நான் சொல்லல. ஸோ நல்ல ஒரு எக்ஸாம்ஸ் வரும், ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஆர்ஆர்பி என்டிபிசி ஆல்ரெடி அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சு அதுவுமே எக்ஸாம்ல இருக்கு. அதுவுமே எக்ஸாம் வரும். மேபி அதுவுமே இயரோட மிட்ல க்ளோஸ் ஆகுதுன்னா அடுத்த கட்டமா செகண்ட் ஹாஃப்ல திருப்பியும் ஒரு ஓப்பனிங்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்டிபிசி 2026 இதையுமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்க மூவ் ஆன் ஆகுங்க. ஸோ இது எல்லாமே ஆர்ஆர்பில இருந்து ஒரு 2 வேகன்சியும், அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஒன்று சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் எஸ்எஸ்சில இருந்து 2 சொல்லியிருக்கேன். இது எல்லாமே இந்த ரேட்டிங்ஸின் அடிப்படையிலும் சரி உங்களுடைய இன்ட்ரெஸ்டையும் பொறுத்தும் சரி இது நான் வந்து அடுத்த கட்டமா 6, 7, 8, 9, 10 இதுக்கு கொடுத்துருக்கேன். பட் இதுல யாராவது ட்ரை பண்ணுங்க. சோ தமிழக மாணவர்கள் அதிகப்படியான பேர் நுழைய முடியாத ஒரு காரணத்தினால தான் இதனுடைய வேகன்சில வேற யாரும் வந்து உட்கார்றாங்க. இப்ப நீங்க நல்லா படிச்சீங்கன்னா இதுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. சோ அது பாருங்க. அடுத்தது 5th பொசிஷன். ரொம்ப நாளா தமிழக காவல்துறையினால அறிவிப்புகள் வெளியாகும் என்று ஏமாந்திருந்தோம். சோ இந்த வருடம் இதற்கான ஒரு ஓப்பனிங்கை எதிர்பார்க்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் டெக்னிக்கல் எஸ்ஐக்கான ஓப்பனிங்ஸ் தான். சோ ஆல்ரெடி இது வந்து எஸ்ஐலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சோ இதை வந்து தனியா எடுக்கிறாங்களா என்ன ஏதுன்றது இந்த வருஷம் தெரிய வரும் பட்ஜெட்டின் மூலமாக. சோ பார்ப்போம். சோ விரல் ரேகை ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயும் டெக்னிக்கல் எஸ்ஐக்கும் இந்த வருஷம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அதனால அதுக்கு 5th பொசிஷன் கொடுத்துருக்கேன். சோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் என்னன்றதை நான் அப்கமிங் வீடியோஸ்ல நான் போடுறேன். சரிங்களா? அடுத்தது ஆர்ஆர்பி குரூப் டி ஒரு நல்ல வேகன்சிஸோட வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஜாப் இப்போ ஓப்பனிங்ல இருக்கு.
நீங்க அப்ளை பண்றதா இருந்தா தாராளமா பண்ணலாம். ஆர்ஆர்பி குரூப் டி. ஸோ இது அடுத்த வருஷத்துக்கான ஒரு மிகப்பெரிய கிராண்ட் ஓப்பனிங் லெவல் 1 ஜாப். ஸோ ரொம்பவே ரொம்ப ரொம்ப எக்ஸாம்ஸ் ஈஸியா இருக்கும். ஒரு பிசிக்கல் வேற இருக்கும். ஆல்ரெடி நீங்க படிச்சது எல்லாமே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஆல்ரெடி படிச்ச எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸுமே நீங்க எஸ்ஐபிசிக்காக படிச்சது வேஸ்ட் ஆகாது. ஸோ குரூப் டி ஓகேவா. ஸோ முப்படையை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 4th இருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அடுத்து 3rd ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜாப். போலீஸ் யூனிஃபார்மை தான் போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு சோ இந்த 2 தேர்வுகள் 2025 என்ன சிறிதளவு சோதிச்சு பார்த்துருச்சு சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எஸ்எஸ்சி ஜிடி 2026 வரக்கூடிய தேர்வு அப்ளிகேஷன்ல நேத்தோட முடிஞ்சிச்சு. பட் அப்ளை பண்ணிருப்பீங்கல்ல. சோ அவங்கலாம் இந்த வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியா யூஸ் பண்ணீங்கன்னா 2027 எஸ்எஸ்சி ஜிடியுமே நல்லபடியா ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா. சோ அதனால இது ஒரு நல்ல எக்ஸாம். வரக்கூடிய தேர்வுகள்ல ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸாம் அப்கமிங்ல. சரிங்க. அடுத்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2026, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2026 இனி வரக்கூடிய உங்களுடைய மாணவர்களுடைய மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு தேர்வு. 2026ல வராதுனே அப்படின்னு இப்ப கூட கமெண்ட் போடுவீங்க. 2026ல வராதுங்களா இல்ல, கண்டிப்பா வரும். இதற்கான அறிவிக்கையும் கண்டிப்பா வரும். சோ எலெக்ஷன் நடக்குது அதனால வராதுன்னா எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் கமிஷன் பாத்துப்பாங்க. ஆட்சி அமைக்கிறது ஆட்சியாளர்கள் பாத்துப்பாங்க. உங்களுக்கு என்ன வேலை? படிக்கிறது மட்டும்தான் வேலை. அதனால இந்த நோட்டிபிகேஷன் வராது வரும்ன்ற ஒரு பஞ்சாயத்தை தாண்டி ஒரு பட்டிமன்றத்துல இருந்து வெளியில வாங்க. கண்டிப்பா இந்த நோட்டிபிகேஷன் வரும். இந்த நோட்டிபிகேஷன்ல என்னுடைய கனவு ஜாபான அந்த பிசியோ அல்லது எஸ்ஐ உடையோ நான் எடுத்து அணிவேன்ற ஒரு நம்பிக்கையோட மட்டுமே இந்த 2026 அணுகுங்க. கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜாப்ல நீங்களும் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ இந்த டாப் 10 கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல எந்த ஜாப்ல நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு சார் இதுதான் சார் நான் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு இந்த ஒரு எண்ணத்தோடய நான் இந்த இயரை வந்து ஸ்டார்ட் பண்றேன் சார். அதற்கான முயற்சியை நான் முழுசா கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சொல்றதோட நிக்காம இனி வரக்கூடிய நாட்கள்ல இதற்கான முயற்சிகளை நான் முழுவதுமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை வந்து விதையா போட்டுட்டு போங்க. இன்னைக்கு கண்டிப்பா இந்த இயரோட எண்ணில் அது மரமா முளைச்சு உனக்காக நிற்கும். நிழல் தரும். அந்த நிழல்ல அமர்ந்து உறங்கலாம். நீ தாராளமா ரெஸ்ட் எடுக்கலாம். சரிங்களா. சோ கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு தான். அந்த வேலையை வாங்கிட்டு வந்து பாருங்க. இணைந்திருங்கள். தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.